இதுவரைக்கும் ஏன்னா 10 மணிக்கு புதிதாக வரக்கூடிய வியூவர்ஸ்க்கு நம்ம இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸை முதல்ல பார்த்துடலாம். சிவரஞ்சனி மேஜிக் வாலில் இணைஞ்சிருக்கிறாங்க. டெல்லி தேர்தல் முடிவுகளை நாம் எப்படி பகுப்பாய்வு செய்யலாம்? நியூஸ் 18 தமிழ்நாடு மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஒவ்வொரு விதமாக அதில் இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சொல்லுங்கள் சிவரஞ்சனி, இதுக்கப்புறம் விவாதிக்க. கார்த்திகை செல்வன், இப்போ 70 தொகுதிகளில் 41 இடங்களில் லீடிங்கில் பிஜேபி இருக்குது. அதே மாதிரி ஆம் ஆத்மி 29 இடங்களில் லீடிங்கில் இருக்குது. இது கடந்த அசம்பிளி எலெக்ஷனோட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏஏபி அதாவது ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த 33 இடங்கள் வந்து பிஜேபிக்கு போயிருக்கிறதா அப்படின்ற வகையில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதை வெறும் நம்பர்ஸா மட்டும் பார்க்காம இவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அதாவது 2020 நாம பார்க்கும்போது மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் தான் இவங்களுக்கு அதிக அளவில் ஆதரவை கொடுத்திருந்தாங்க. கடந்த தேர்தலில் இவங்க ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அவங்கள டார்கெட் பண்ணி ஆம் ஆத்மி கட்சி என்னென்ன சலுகைகள் கொடுக்குதோ அந்த சலுகைகள் அத்தனையும் பிஜேபியால அறிவிக்கப்பட்டிருந்ததை நாம பார்த்திருப்போம். அது இந்த முறை பலனளிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ நாம இந்த மிடில் இன்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதோ ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 12 இடங்கள்ல லீடிங் ஸ்டேட்டஸை இழந்திருக்காங்க. அது அத்தனையும் பிஜேபிக்கு தான் போயிருக்கிறது. அதை பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு இமேஜை பொறுத்த வரைக்குமே அவர் ரொம்பவே மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த மக்களோட அசோசியேட் ஆகி இருந்திருக்காரு. அதுதான் அவருக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலையும் சரி, இவங்களுடைய வாக்குகள் தான் பெரும்பாலும் அவருக்கு ஆதரவா இருந்திருக்கு. அதே போல விமன் அதாவது பெண்கள் அதிகமா இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்கக்கூடியது டெல்லி. அந்த வகையில் அவங்களுக்கான அறிவிப்புகளும் நிறையவே கொடுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், 3 பேருமே நிறைய சலுகைகள் இவங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெண்களுக்கான இலவச பயணம் அப்படின்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் அப்படின்னு கூட நாம குறிப்பிடலாம். அதை பின்பற்றி தான் இப்போ பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி அவங்களும் பெண்களுக்கான சலுகைகள்னு இந்த முறை நிறைய அறிவிச்சிருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் தருது அப்படின்றது இன்னும் போக போக தெரியும். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமா இதுல பார்க்க வேண்டி இருக்கு. ஜாட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் நாம பார்க்கும்போது அதுல பிஜேபிக்கு 9 இடங்கள், ஆம் ஆத்மிக்கு 3 இடங்கள் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி மட்டும்தான் இவங்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசி இருந்தாங்க இந்த முறை. ஆனாலும் கூட பிஜேபிக்கு 9 இடங்கள் அதுல லீடிங்ல இருக்கிறது. கார்த்திகை செல்வன், நன்றி சிவரஞ்சனி. பேசலாம், இன்னும் நிறைய எண்ணிக்கைகளாக நம்ம பார்க்க போறோம். நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அரவிந்த், இந்த டேட்டா எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னொரு டேட்டாவும் சேர்த்து நம்ம இதில் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதாவது ஃபில்டர்ஸில் ரொம்ப குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் அது எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறதையும் கூட நம்ம பார்த்துடலாம். 30% அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு 10 தொகுதிகள் அடையாளம் காணப்படுது. அதில் ஆம் ஆத்மி 6 இடங்களில், பாஜக 4 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது ஆம் ஆத்மிக்கு 3 இழப்பு, அதே நேரத்தில் பாஜக 3 கூடுதலாக பெறக்கூடியதை பார்க்குறோம். அதுபோல் இன்னொரு முக்கியமான ஃபில்டராக நம்ம பார்க்கறதுல இன்னொரு முக்கியமான ஒரு வாக்கு என்பது இது எப்படி மாறி இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதில் பெண்கள் வாக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துருந்தோம். ஜாட் எப்படி இருக்காங்க, இப்போ தலித் மக்களுடைய வாக்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். இந்த டேட்டாவும் நியூஸ் 18 தமிழ்நாடு நம்ம பகுப்பாய்வில் எப்போதுமே கொடுக்கக்கூடியது. ஆம் ஆத்மி 8 இடங்களில், அதாவது பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது அவருடைய வாக்குகள் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 இடங்கள் ஆம் ஆத்மி முன்னிலை, பாஜக 4 இடங்களில் முன்னிலை, 12 தொகுதிகள் அப்படி இருக்கு 70. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது 4 ஆம் ஆத்மி இழக்கிறது, 4 பாஜக முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்குறோம். பெண்கள், பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள், அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து மிடில் இன்கம் சொன்னாங்க. அரசு ஊழியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது மிடில் இன்கம் குரூப். அது நடுத்தர வர்க்கம் எப்போவுமே ஆம் ஆத்மியினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு. இப்போ இதெல்லாம் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசணும். அரவிந்த், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுவரைக்குமான இந்த முடிவுகள்? நம்ம பார்த்துருக்க இந்த டேட்டா வைஸ் இந்த ரீஜன் அல்லது மற்ற இடங்களில் இப்போ பெண்கள் அல்லது பட்டியலின மக்கள் அப்படின்னு ஒவ்வொரு வாக்குகளாக பிரித்து பார்த்தோன்னா எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இப்போ வரைக்குமான இடங்களை? இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தோம்னாங்க பிஜேபி கம்ஃபர்டபுளான ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. சம்வேர் அரௌண்ட் 40 சீட்ஸ்ல பிஜேபி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 40+ல. அதே மாதிரி ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 30ல ஆம் ஆத்மி இருக்காங்க. முக்கியமான புள்ளியை நான் சொல்லிடுறேன், அதோட சேர்த்து பேசலாம். வாக்கு சதவீதமாகவும் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இது அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டால நம்ம பார்த்தோம்னாலும் இப்போது வரைக்கும் பாஜக 48.34% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி 42.81%. அப்படிங்கும்போது
பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% மேலான வாக்குகள்ல கூடுதலான இடத்துல முன்னிலையில இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். 6க்கு சற்றே குறையும், ஒரு 5.5 அப்படிங்கிற அளவுக்கு வரலாம். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மார்ஜின் தான். அப்படிங்கும்போது அதையும் சேர்த்தே பேசலாம். அதுக்கு பிறகு காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு காம்படிஷன் இல்லை. இது ஒரு 3 கார்னர்டுங்கிறதுக்கு பதிலாக இது 2 கார்னர்டா தான் இருந்ததுங்கிறது நம்ம பார்க்கிறோம். 6.58% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி அங்கே டெல்லியில் பெறக்கூடியதை பார்க்கிறோம். அரவிந்த், சாரி, கண்டிப்பா பண்ணுங்க. காங்கிரஸ் எப்படியா இருந்தாலும் ஒரு 8 to 9% காங்கிரஸ் ஓட் ஷேர் வந்துருங்க. அட் எண்ட் ஆஃப் த டே காங்கிரஸ் 8 to 9% காங்கிரஸ் வரும். அது யாருக்கு அது பெரிய பாதிப்பா இருக்குன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பா இருக்க போகுது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியோட அந்த தலித் பிளஸ் முஸ்லீம் ஓட்ஸ் தான் காங்கிரஸ் பிரிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ்ல பார்க்கும்போது கூட போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் ஆம் ஆத்மி வந்து 3 சீட் குறைஞ்சிருக்காங்க. பிஜேபிக்கு அந்த 3 சீட் எட்ஜ் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரே காரணம் காங்கிரஸ் வந்து லாஸ்ட் டைம் காங்கிரஸ் காட் சம்வேர் அரௌண்ட் 4% ஓட்ஸ் நினைக்கிறேன். இந்த டைம் இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 9% போது காங்கிரஸ் தன்னோட ஓட் ஷேரை டபுள் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸோட வாக்குகள் ஆம் ஆத்மி கட்சியோட வாக்குகள் தான். ஆம் ஆத்மி கட்சியோட வாக்குகள் எப்படி காங்கிரஸோட வாக்குகளோ அதே மாதிரி தற்போது இந்த முறை காங்கிரஸ் மீட்டெடுத்திருக்கிற வாக்குகள் வந்து கடந்த 2 தேர்தலாக ஆம் ஆத்மி கட்சிக்கு சென்ற வாக்குகள். அதன் காரணமாக தான் அந்த வாக்குகள் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் பிளவுபட்டதன் காரணமாகத்தான் பிஜேபிக்கு ஒரு கிளியரான பாத் கிடைச்ச மாதிரி இருக்கு. பட் ஆனா எக்ஸிட் போல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இது கம்ப்ளீட்டா ஒன் சைடடா எலெக்ஷனா இருக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டுங்க. அப்ப நம்ம போன டைம் அதுக்கு முந்தின டைம் பார்த்தோம்னா 60 சீட் எல்லாம் யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்ஃபேக்ட் 45 கிராஸ் பண்ணுவாங்களாங்கிறதே சற்று சந்தேகம் தான். அரௌண்ட் 45 தான் பிஜேபி வருவாங்கிறதா. ஏன்னா 3 கார்னர் ஃபைட் இது கிடையாது, 2 கார்னர் ஃபைட் தான். பிஜேபி பிளஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி தான். பட் காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் டச்சிங் 8 to 9% ஓட்ஸ்ங்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஒன் சைடு. இதை நம்ம வந்து குஜராத் தேர்தலோட ஒப்பிட முடியுமா? அங்க ஆம் ஆத்மி வாங்கிய வாக்குகள் காங்கிரஸ்க்கு பெரிய இழப்பை உண்டாக்குச்சு இல்லையா குஜராத் மாநிலத்துல. இங்க காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்குகள் ஆம் ஆத்மிக்கு இழப்பு அப்படிங்கிற மாதிரி வருதா? ஆமா, அதுதான் ஒரு கிளியரான இதான். ஆன்டி பிஜேபி வாக்குகளை காங்கிரஸ் சுமார் 9% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெருமாயின் அது ஆம் ஆத்மி கட்சிக்கு 5% வாக்குகள் கம்மியாகுது. சோ அந்த 5% வாக்குல 6% தான் டிஃபரன்ஸ் நீங்களும் உங்களோட இதுல சொல்லியிருக்கிறீங்க. சோ அட் எண்ட் ஆஃப் த டே 6-7% தான் டிஃபரன்ஸ் இருக்க போது ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும். அது தற்போது காங்கிரஸ் பெற்றிருக்கும் அந்த புதிய வாக்குகள் தான் ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இதுல பாஜகவை நம்ம ஏன் பாராட்டணும்னா பாஜக இந்த தேர்தலை சந்திக்கும் போது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைத்து கெஜ்ரிவால் சிசோடியாக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைத்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஊழல் கட்சி என்பதை மையப்படுத்திய கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பெருசா எடுபடலின்னு தெரிஞ்சோனையும் கம்ப்ளீட்டா மாறி டெல்லியோட சிவிக் இஷ்யூஸ்ல இங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சிவிக் இஷ்யூஸ் வந்து மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை. சோ அதை பாஜக ரொம்ப திறமையா கையாண்டு இதை வந்து ரொம்ப ஹைப்பர் லோக்கலைஸ் எலெக்ஷனா எடுத்துட்டு போய் சிவிக் இஷ்யூஸை மட்டுமே போக்கஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். ஏன்னா at the end of the day பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்க. அப்படிதான் முடிவா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து.